அனைவருக்கும் வணக்கம். உங்க விஜய் எங்கெங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, நான் தான் விஜய், விஜய் இங்க தான் இருக்காருன்னு சொல்லி நேஷனல் மீடியா இந்தியா டுடே போயிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் பேசுறாரு. அங்க அரங்கமே குபீர் சிரிப்புல ஆளாகுது. இன்னைக்கு டிவிக்கே நேஷனல் லெவல்ல ஒரு கேலி பொருளா பார்க்கப்படுது, ட்ரோல் மெட்டீரியலா மாறி நிக்குது. Where is Vijay? I am Vijay. இந்தியா டுடேல நேற்றைய தினம் ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. அதாவது விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த தாவேகா தரப்புல ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள், திமுக தரப்புல தரணி, அதிமுக தரப்புல சத்யன், பாஜக தரப்புல வினோத் செல்வம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள்லாம் நிறைந்த பேனல் தான் அது. ஸோ இங்கே என்னன்னா ஒரு 1 vs 3 மாதிரி தெரியுது. இவர் ஒருத்தராக இருக்காரு, அவங்க 3 பேர் இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இங்கே சண்டை போடுறதுக்கு ரீசனே இல்லை. ஏன்னா 3 பேரும் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் எல்லாருமே ஒரு மாற்று கட்சியினர் தான். திமுக விமர்சனங்கள் இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. ஆனால் அவர்கள் தாவேகாவை குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை. கிளீன் போல்ட் ஆக்கி விட்டுருக்காங்க. நேற்று ஒரே ஒரு கேள்விதான், விஜய் நீங்க ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆங்கர் கேட்குறாங்க. ஆமாங்க, நாங்கள் தனியா நின்னாவே ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு. சரி, இப்போ உடனே இப்போ கூட்டணி ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இடம் கொடுப்போம்னு சொன்னோம். பட் கூட்டணியால் தான் நாங்கள் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லலை. சரி, தனியாக நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குவீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவீங்கன்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நாங்கள் 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட தொகுதிகளில், கரெக்டாக சொல்லப்போனால் 117க்கும் மேலே தொகுதிகளில் 40 விழுக்காடு ஓட்டு விஜய் அவர்களுக்கு இப்போவே இருக்குது. நாங்கள் ஜஸ்ட் தேர்தல் வந்துச்சுன்னா போதும், நாங்கள் வேட்பாளரை சொன்னால் போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்றாரு. How many seats will Majority, simple majority. How many seats? More than 50% of constituency, we have more than 40% of vote. இப்போ இவர் இப்படி பேச அதுக்கு எதிர்த்தரப்புல கேள்விகள் வரும் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே யாருமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள்லாம் வேலை பாருங்க, தொண்டர்கள்லாம் வேலை பாருங்க, மக்கள்லாம் ஓட்டு போடுங்க, என்ன கொண்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க, நீங்க அப்படியே பனையூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் உட்காந்துடுவீங்களான்னு சொல்லி சர்ற மாதிரியான கேள்வி எதிர்த்தரப்புல முன்வைக்கப்பட்டது. The leader wants the people to work for him and then put him in the crown of chief ministership. Even hypothetically that happens, let's say 20-30 years later, will he ever go to Fort St. George, or he will be only sitting in Panayur and running the government from Panayur itself? அந்த டிபேட்லேயே ஹைலைட்டான விஷயமே இதுதான். அதாவது நாங்கள் நேர்மையான கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு சொன்னதுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. லாட்ரி டிக்கெட் விற்று கட்சி நடத்துகிற நீங்கள்லாம் அதை பற்றி பேசலாமா அப்படின்னு ஒரு பேசினது தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த வீடியோ வைரலானதுக்கே காரணமாக இருக்குது. அதுலேயும் அவர் பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை வேறு யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாலும் அந்த கோபம் நியாயமானதுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Your chief minister is not a chief minister, he's a loot minister. Who's Adhav Arjun? Economics from Harvard? Fucking lottery. Sorry for the unparliamentary language. He sells lottery. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆகுன்னு கேட்கும்போது, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், அவர்களும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அதற்கு அதிமுக தரப்பு சத்யன் அவர்கள் சொன்ன பதிலுங்கிறது ஒரு சவுக்கடியாக இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள்கிட்ட, எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட கரிஷ்மா மட்டும் இல்லை, அவர்கள் வசீகரமாக மட்டும் இல்லை, கரேஜியஸாக இருந்தாங்க, துணிச்சலாக இருந்தாங்க. துணிச்சல் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் அவர்கள் தலைவர்களாக உருவெடுத்தாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. இன்றைக்கு விஜய் அவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை முன் வச்சார். எல்லாரும் திருப்பி சுற்றி உழைச்சி நிற்கிற புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கரூர் துயர சம்பவம் தான். இதை பேசுறது யாரு? அதிமுக பேசுகிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் ஆதரிச்சாலும் கூட இப்போ அவர்கள் பேசுகிற இடங்கிறது நாம் தமிழர் கட்சி அன்று எடுத்த நிலைப்பாடு தான். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓடிட்டீங்க, நீங்கள் பண்ணது தப்பு, உங்களுக்கு துணிச்சல் கிடையாது, என்ன நடந்திருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்திருக்கணுமே தவிர நீங்கள் ஓடி இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் இன்னைக்கு அதிமுக வருது, திமுக வருது, பாஜக வருது. இந்த இடத்துக்கு அன்றைக்கே நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான கேள்வி அங்கே மாற்றி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, ஏன் வெளியே வரல, வீட்டை விட்டு எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கேள்விகளால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் துளைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இதில் என்னப்பா இருக்குது? ஒரு கட்சி நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? அவர்கள் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாவேகா பண்ணக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம களத்தில் கவனிக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, 3 கிலோமீட்டர் பொதுமக்கள் போகக்கூடிய பாதையில் ஊர்வலமாக போகிறார். அங்கே போக்குவரத்தை 1 மணி நேரம் பாதிக்குது. அது தமிழ்நாட்டில் உள்ள நியூஸாகவும் மாறுது. அது நீங்கள் பாருங்கள். வந்தவாசி கிழக்கு மாவட்ட செயலாளர் தான் இந்த உதயகுமார் அவர்கள். இவர் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியலை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, திமுக பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க. அவர்கள் தப்பு பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நாம் தொடர்ச்சியாக மாற்று அரசியல்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பி நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு அவர்களை மாதிரியே பண்ணுறதுக்கு பேர் என்ன? அப்போ இது களத்தில் மாற்றா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இது நேற்று நடந்ததுனால எடுத்துக்காட்டினேன், இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி
நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம், நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் தாவேகாவினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதை பற்றி யாருமே பெருசாக பேசுறதே இல்லை. விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசினவங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து வாரிசு படை இத்தனை கூட வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னால் அது இல்லை, அது பொய்ன்னு சொன்னால் பாருங்க ப்ரொடியூசரே அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட எடுத்து அடுக்கி விஜயை வந்து டிஃபெண்ட் பண்ணி விஜயோட இமேஜை வந்து பில்ட் பண்ண அந்த சோ கால்டு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களே இன்னைக்கு விஜய் மேல அதிருப்தியில் இருக்காங்க. அது வந்து உண்மை. அவர்களே வந்து ஸ்பேஸ் போட்டு பேசக்கூடிய விஷயத்த நான் உங்களுடைய பார்வைக்கு முன் வைக்கிறேன், நீங்க கேளுங்க. ஆக்கப்பூர்வமா ரிப்ளை பண்ண முடியுதா? இல்ல அவர் வருவாரா, அவர் செய்வாரா, செஞ்சிருக்காரா அப்படின்னு நம்மள சொல்ல முடியுதா? எங்களுக்கு பல்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அசிங்கமா உங்களை திட்டுவோம். எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? எத்தனை பொம்பளை பிள்ளைங்க போன போட்டுச்சு, டே கொலைகார விஜய் வெளியே வாடா. கேட்டீங்களா? விஜய் ஃபேன்ஸோட உள்ள குமுறல் தான் இது. நாம அண்ணனுக்காக முட்டு கொடுத்து அடுத்தவங்களை திட்டலாம், ஆனா உண்மை என்ன, விஜய் அவர்கள் வெளியே வரலையே அப்படிங்கிறதானு சொல்லி அவர்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இது நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் கற்பிதம் பண்ணலாம், இது சரியானதுன்னு சொல்லி நீங்கள் சமாளிக்கலாமே தவிர அடிப்படையில் தாவேக்கனுடைய தொண்டர்களே விரும்புறது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து சரியான வகையில் அரசியல் பண்ணணும், அவர் வந்து வெளியே வந்து பேசணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் வந்து பண்ணலையே. பண்ணாமல் இருக்கிறதுக்கான நீங்கள் காரணம் என்னன்றீங்க? இவர் பேசுகிறாருங்க, நம்ம ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசுகிறாரு, இது நல்ல விஷயம், அதை விட்டுட்டேன். ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து விஜய் அவர்களை வெளியே கூட்டிட்டு வர மாட்டோம்னா சொல்கிறோம், விஜய் அவர்கள் வந்தால் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா, லட்சக்கணக்கான மக்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதியளிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளோ வந்து ஒரு மோசமான கேள்விங்கிறத பாருங்கள். விஜய் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியோட வீட்டு நிகழ்ச்சிக்கு, கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்து போயிட்டு வந்தார். கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்களில் தங்குறாரு. இப்போ இந்த மாதிரிலாம் அவர் போகிறாரு இல்லையா. இல்லை பாதிக்கப்பட்டவங்க மாமல்லபுரத்துக்கே வர வச்சு அவர் பார்த்தார், சென்னைக்கு அருகிலேயே பார்த்தார், பஸ்லாம் அனுப்பி. அப்போ அப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அவர் ஒரு அரங்க கூட்டத்தில் சந்திக்கிறாரு, ஒரு ஹால்குள்ளே ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாரு இல்லையா. இப்படிப்பட்ட இடத்துல வந்து ஜாம்பிஸ் மாதிரி தொண்டர்கள்லாம் அந்த பில்டிங்கை ஏறி குதிச்சு உள்ளே வந்து விஜய் அவர் ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை பனையூர் அலுவலகத்திலே வந்து அவர் இருப்பாருன்ற செய்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அலுவலகத்துடைய கதவெல்லாம் உடைச்சிட்டு அவர்கள் போகிறாங்களா? இதெல்லாம் வந்து எவ்வளோ கேலி கூத்தா இருக்குன்றத பாருங்க. தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இந்தியா டுடேல நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறோம், விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே என்ன பதில் சொல்ல முடியும்? ஃபெலிக்ஸ் அவர்களால் நான் தான் விஜய்னு சொல்ல தான் முடியும். விஜய் தரப்பு அவரால் பேச முடியுமா, இல்லை விஜய்கிட்ட தான் முதல் ஃபோன் பண்ணி பேச முடியுமா நினச்ச நேரத்தில்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி தான் அங்கே இருக்குது. இந்தியா டுடே டீம் வேணால் விஜய் வீட்டுக்கு போயிட்டு அவரை பேட்டி எடுத்துட்டு அவர் எங்கிட்ட எப்படி பேட்டி கொடுத்தாருன்னு இவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கலாம். அப்படிதான் வந்து பண்ற அளவில் இருக்கு. இதை நாம வந்து ஒரு குறையா சொல்றதுன்றது வேற. தாவேகா தொண்டர்களே இதை வந்து ஒரு குறையா நினைக்கிறாங்க. அவர்களுக்கே தெரியுது இது சரியில்லை. அரசியல்ல வந்து நாம ரொம்ப 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 லீஸ்ட் பெர்ஃபார்மிங் பார்ட்டியா இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் எதுவுமே நாம பண்ணல அப்படிங்கிறது அவர்களுக்கே ரொம்ப தெளிவா தெரியுது. அதனாலதான் இந்த உள்ள குமுறல்கள் எல்லாம். அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய ஸ்பேஸாக நான் வந்து பார்க்குறேன். என்ன அப்படின்னா, தாவேகா வந்து உள்ளே வரும்போதே, தேர்தல் களத்துக்குள்ளே வரும்போதே வெற்றியை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு அவர்கள் வந்து எல்லாத்தையுமே கட்டமைக்கிறாங்க. நீங்கள் கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா நாம் ஜெயிக்கிறோம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நாம் வெற்றி பெற்றுவோம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றின்னு சொல்லியே அந்த தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சரி, இந்த வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம். அப்போது இதே பக்கம் சீமான் அவர்கள் தனியாக தான் நிற்கிறாரு. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரல, தனியாக நிற்கிறாரு. சீமான் அவர்கள் யாரு கூட கூட்டணிக்கு போகலை, தனியாக நிற்கிறார். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சிக்கு வரல, அந்த தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? எங்களுக்கு உடனடியாக நாங்கள் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்து நாங்கள் நினைக்கல, எங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்குது, எங்களுக்கு பல செயல்பாடுகள் இருக்குது, எங்களுக்கு பல மாற்றங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டில், அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், மக்களுடைய நம்பிக்கையை வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி கட்சிக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு போராட்டம் இருக்குது. இப்போ சமீபத்தில் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் கூட சீமான் அவர்கள் ஒரு போராட்ட குழுவினருக்கு ஆதரவாக போய் உட்கார்ந்ததுனால கைது செய்யப்படுறாரு. அவர் வந்து கைது செய்யப்பட்டு வாகனத்தை ஏற்றப்படுறாரு. அப்போ ஊழியர்களுக்கு சார்பாக போராட்ட போனதுக்காக. அப்போ இப்படிதான் வந்து அரசியல் கட்சி களத்தில் செயல்படுது. தேர்தல் சமயத்தில் கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் நோ சொல்றாங்க. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் நீங்கள் தாவேக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் செயல்பாடுகள் இருக்கிறது, மக்கள் செயல்பாடுகள் இருக்கிறது ஜீரோவாக இருக்கும். இப்போ கூட்டணிக்கு மட்டும் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும், 3 முனை போட்டியாக தான் இருக்க போகுது, நாங்கள் தான் திமுக அதிமுக மாற்று அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் வேடிக்கையா இருக்கா இல்லையா? அப்போ ஒரு தேர்தலுக்கு விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு பேர் வந்து பெரிய அளவில் பேசப்படலாம், விஜய் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு கட்சி இருக்குமா, இதே மாதிரி வெற்றி வாய்ப்பை நோக்கி அவர்கள் வந்து களத்தில் 5 வருஷம் போராடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அப்பவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கட்சி இருக்கும், இங்கே மக்களுக்கு வந்து ஒரு மாற்று வாய்ப்பாக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து யாருமே நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெறாது, நாம் தமிழர் கட்சி இந்த 26 வந்து வெற்றி பெறாது, அதனால நாம வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில்
நாம் தமிழர் தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், சீமானுக்கும் தெரியும் நாம 2026 முதலமைச்சர் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் தனித்து நிற்பதற்கான தேவை என்ன அப்படின்னா, நாம என்றாவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆனோம் அப்படின்னா நாம சொன்ன ஆட்சியை கொடுக்க முடியணும். கூட்டணி போய் நாம வெற்றி பெறக்கூடிய அணியில் இடம்பெற்றால் கூட நாம நினைச்சதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைஞ்சால் தானே சாத்தியம்ன்றதுனால அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய தொண்டர்கள் வந்து வெற்றி குறித்து இவ்வளோ தூரம் பெருமையாக பேசிட்டு இல்லை, நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிரும் அதனால நாங்கள் வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறோம் அப்படி இல்லை. ஆனால் தாவேகா ஆரம்பத்திலேருந்தே கட்டமைக்கப்பட்டதே வந்து வெற்றி அடிப்படையாக வச்சு. இப்போ நாளைக்கு அந்த வெற்றி வந்து கைவசப்படலை, தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய தொண்டர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் தோக்குறாங்க, அவர்கள் வந்து தோல்வி தழுவுறாங்க, வாக்குகள் வந்து ஒரு கணிசமாக வாங்கினாலும் தோல்வி இஸ் தோல்வி அவர்களை பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் கட்சியினர் வந்து எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் சொல்லி அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வெற்றிங்கிற ஒன்று இல்லை, விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது அதை தாவேகா எப்படி எடுத்துப்பாங்க? அதுக்கப்புறம் வந்து மக்களுக்காக நீங்கள் போராடுவீங்களா? அப்படி நீங்கள் போராடுவீங்கன்னா நீங்கள் இப்போ முத கொண்டு நீங்கள் மக்களுக்காக போராடி இருக்கலாம். விஜய் அவர்கள் ஏன் வெளியே வராமல் இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை நம்ம பேசணும். எல்லாம் ஒரு பிராண்டிங் தான். விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு ஒரு தடவை வந்தார் அப்படின்னா 3 லட்சம் பேர் போய் பார்ப்பான். ஒரு பெரிய மாநாடு போட்டாங்கன்னா 5 லட்சம் பேர் போய் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து அதே ஊருக்கு அதே இடத்துல இன்னொரு கூட்டம் ஒரு போட்டாருன்னா பாதியாக குறையும். அதே ஊரில் அதே இடத்துல 10 கூட்டம் ஒரு போட்டாருன்னா 10 மடங்கு ஆட்கள் குறைவாங்க. ஏன்னா வர்றவங்க விஜய்க்கு பேசுறதை கேட்க வரல, விஜயை பார்க்க வராங்க. அவர்களுக்கு பார்க்கறதுங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா போர் அடிச்சிடும், அவ்வளோதான். அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஒரு முறையும் விஜய் அவர்கள் வரும்போது புதுசாக ஒரு அரசியல் பேச போறாரு, அவர் என்ன பேசுறாரு நம்ம கேட்க போறோம்னு வரமாட்டாங்க. அவர் வந்து போன தடவை என்ன பேசினாரோ அதை தான் பேச போறாரு, பெருசா இது பேச போறது இல்லைன்னு சொல்லி அவர் பேசுறதை கேட்க விருப்பம் இல்லாதனால தான் அவர் பேசிட்டு இருக்கும் போதே அவ்வளவு விசில் சத்தம், அந்த அளவுக்கு கூச்சல் நடக்குது அந்த இடத்துல. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு எங்களுக்கு தேவையில்லை, விஜய் பேசுறாரா போதும், விஜய் பார்த்தாம நாங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் அரசியல் காலத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்து இருக்க போதுன்னு நான் வந்து பாக்குறேன். அது இந்த எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது முதல் தடவைங்கிறதுனால அவர்களே வந்து ஒரு தன்னம்பிக்கையில் இருப்பாங்க, நாங்கள் வந்து வெற்றி பெற்றுவோம், நாங்கள் தனித்து நின்றா கூட ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லையா. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இவர்கள் என்ன பண்றாங்கன்ட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்களை எப்படி 2019 பார்த்து 21 ஒரு மாற்றத்தை கண்டோமோ, கட்சியில மாற்றம், ஆட்சியில மாற்றம் இல்லை, அவர் கட்சி எப்படி பிரிஞ்சு போச்சு, கட்சிக்குள்ள எப்படி அடுத்த கூட்டணிக்கு வந்து அது கட்சி காணாம போச்சுன்னு பார்த்தோமோ அது மாதிரி தான் நம்ம தாவேகாவை பார்க்க போறோம் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.